ராஜா மந்திரி முதல்ல வந்து இயக்குனர் உஷா கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும். அப்போயே வந்து எனக்கு இந்த கேரக்டர் சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்ல கேரக்டரு. படத்தில் வந்து நான் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன்னா, நாளைய விடிவெள்ளி, இன்றைய மிகச்சிறப்பான ஒரு ஹீரோ, ஹாலிவுட்லாம் நடிச்சிட்ருக்காரு, கலையரசனோட நண்பனாக பண்ணியிருக்கேன் நான். கலையரசன் எனக்கு பிடிச்சதே வந்து அவரோட ரொம்ப எளிமையாக இருப்பார். எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப நண்பனாக பழகுவார். இப்போ கபாலியில் நடிச்சிட்ருக்கார் அவர். அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருப்பார் கலையரசன். இது ஆக்சுவலாக ஒரு திருட்டு கதை. இது என்னோடய கதையை திருடிட்டாங்க டைரக்டர். ஆக்சுவலாக நான் கதை சொல்லும்போது கேட்டுகிட்டே இருக்கேன். ஒன்று என் வாழ்க்கையில் நடந்த சம்பவமாகவே இருக்குது. சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்ல, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே தெரியும். அதுக்கப்புறம் தான் சொன்னேன், இது உண்மையிலே நீங்களே எழுதுனீங்களா இல்லை நான் ஃபாலோ பண்ணி எழுதுனீங்களான்னா, இல்லை இது உண்மையிலே எழுதுனது தான்ப்பா அப்படின்னு. அப்போ வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அந்த கதை. 3-4 வருஷம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரோல் நம்ம கிடைக்குமா கிடைக்காதுன்னு ரொம்ப நாள் சந்தேகத்திலே இருந்துச்சு. அப்புறம் ஒரு போன வருஷம் தான் சொன்னாங்க, இந்த ரோல் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ரோல். இதுக்கு முன்னாடி நடித்த படங்களையும் சரி, இதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோல் கிடைக்குமான்னு தெரில. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த படம் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இன்னும் நாங்கள் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஆடியன்ஸோடு பார்க்குறதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. என்னோடய பேர் ஷாலின் சோயா. தென்ன முதல்ல படம் தமிழில். ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படத்தில் சான்ஸ் கிடைச்சதுக்கு. உஷாக்கு, அந்த படத்தோட டைரக்டர் உஷா கிருஷ்ணனுக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். அந்த கேரளாவில் இருந்து என்னை தேடி பிடிச்ச என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான கேரக்டர் எனக்காக கொடுத்து ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தேட். நல்ல எளிமையான ஒரு திரைப்படம். பார்க்கும்போது பழைய நினைவுகள், ஊருக்கு போன ஃபீல் எல்லாம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். தம்பிகள் கலை, காளி, பாலா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த காலிஃப்ளவர், அப்புறம் இன்னும் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா, கனகாம்பரம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த எளிமை தான் ஒரு திரைப்படத்துக்கு ரொம்ப முதுகெலும்புன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆண் இயக்குனர், பெண் இயக்குனர் இதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. திறன் இருக்கணும், சீரியஸ் சிந்தனை இருக்கணும், அவ்வளோதான். அது உஷா இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். படம் நிச்சயமாக பெரிய வெற்றி பெறும். எளிமையாக இருந்தது படம். எதையும் ரொம்ப ரொம்ப காயப்படுத்தாமல், இந்த மாதிரி டைமில் இது மாதிரி படம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மாதிரி தேவைப்படுன்றப்போ இந்த மாதிரி டைமில் நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் வந்து தேவைப்படுற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து அந்த கேரக்டரில் ஹேண்டில் பண்ண விதம் எல்லாமே வந்து எனக்கும் வந்து பெண் இயக்குனர், ஆண் இயக்குனர்லாம் உடன்பாடே கிடையாது. பால் பேதம் இல்லாமல் வந்து தான் நம்ம இதை பார்க்கணும், எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க ஒரு கிராமிய வாழ்க்கையை. ஏன்னா இந்த சோடா பாட்டில் விற்கிறது அப்படின்றது வந்து நான் எங்கள் ஊர்லேயும் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். நாடார் கடையில் வந்து எடுத்து வந்து போட்டு போயின்னு ஒருத்தர். அது மாதிரி வந்து இங்கே அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் அது பார்க்குறப்ப எனக்கு வந்து பயங்கர சந்தோஷமாக இருந்தது. லைஃபோட ரொம்ப சின்ன விஷயங்கள், நோன்சென்ஸை வந்து நம்ம பதிவு பண்ணுறதுல தான் வந்து ஒரு படைப்பாளியோட மிக முக்கியமான தருணங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப கரெக்டாக கொண்டு வரதுல வந்து அதோட வெற்றி இருக்குது. அதை வந்து உஷா வந்து இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு பார்க்குறப்ப என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. அட்டகத்தி லைஃப் எப்படி வந்து என்னுடைய வாழ்க்கையிலேருந்து நான் வந்து ரசித்த விஷயங்களை வந்து நான் எடுத்து எழுதணும், அதே மாதிரி உஷா வந்து அவங்களுடைய லைஃப்பில் இருந்து அவங்க சந்தித்த அற்புதமான தருணங்களை வந்து இதில் பதிவு பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ராஜா மந்திரி வர வெள்ளிக்கிழமை ஜூன் 24 ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணது, எப்படா நம்ம படம் ரிலீஸ் ஆகும்னு ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணது. படம் ரொம்ப சாதாரணமான மனிதர்களை பற்றின, ரொம்ப இயல்பான மனிதர்களை பற்றின, ஒரு கிராமத்தில் இருக்கிற மனிதர்களை பற்றின ஒரு படம், அங்கே இருக்கிற வாழ்க்கையை பற்றின ஒரு படம். இந்த படத்தை ஒரு கமர்ஷியல் படமாக, ஒரு என்டர்டெய்னராக எடுக்கணுன்றதை தாண்டி இதை ஒரு ஆடியன்ஸ் கனெக்டிங் ஃபிலிமாக எடுக்கணுன்றதில் தான் ரொம்ப கவனமாக இருந்தோம். எல்லாருமே இதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸும் எல்லா டெக்னீஷியன்ஸுமே இதை ரொம்ப இயல்பாக பண்ணியிருப்பாங்க. நானும் பாலா 2-3 படம் சேர்ந்து நடிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அதே மாதிரி நான் கேட்டால் எனக்கு ரொம்ப பர்சனலாக காளியான கேரக்டர் பயங்கரமாக பிடிச்சது படத்தில். அது ரொம்ப நல்ல லைஃப், அதில் ஒரு லைஃப் இருக்கும் அந்த கேரக்டரில். எல்லாருமே க்ளோஸாக ரிலேட் பண்ணிக்க ஒரு விஷயமா இருக்கும். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜஸ்டின் பற்றிலாம் நம்ம பேசுகிற அளவுக்கு ஒன்றும் வளரல. ஸோ அதனால் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. செம்ம டீமு, நல்ல ஒரு இயல்பான ஒரு படம். படத்துக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் இருக்கும். ஒரு லைஃப்பை ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.